நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. இவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? எது நீ ஆழமா யோசிச்சுட்டு இருக்கிறியோ அது உங்ககிட்ட வந்துடும் தெரியுமா? கவனம், யோசி. எத்தனை பேருக்கு இங்க கார் ஓட்டணும்னு ஆசை? சும்மா கை தூக்கு. பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கார் கார் ஒருத்தர் 2 கையையும் தூக்குறான், அவ்வளோ ஆசை அவனுக்கு. கார் ஓட்டணும்னு ஆசை இல்ல? காரை வந்து ஒரு 80-90 ஒரு அவுடி கார் சார், நல்ல டால்பி சவுண்டோட மியூசிக் ஓட்டிட்டு தனியா கிடைச்சிருது தெரியுமா? ஆனா எங்க பிரச்சனைனா, யார் கார அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. நிறைய பேர் டிரைவர் ஆயிடுறோம். அதே கார், அதே தனிமை, அதே 80-90 வேகம், எல்லாம் அதே தான். பிரபஞ்சம் நம்ம கேட்டோமா கொடுத்துருச்சு. ஏன் கார, ஏன் சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கின காரை ஓட்டிட்டு ஏன் போர்ட்டிகோவில் நான் வந்து நிற்கணும்? ஸ்டேரிங் இப்படி இருக்கணும், என் கேபின் இப்படி இருக்கணும், நான் உள்ளே வந்தால் இப்படி இருக்கணும். நீ உனக்கு கிடைக்குதா இல்லையான்னு பாரு. நான் நினைக்கிறேன், எனக்கு கிடைக்கிறது. உலக தமிழ் சங்கத்திற்கு வந்து பார் என் அறையை. ஸ்டூல்ல தானே உட்கார்ந்துருந்தேன், கிரவுண்ட்ல. வந்து பார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பெரியவர்களும் இவள் இதற்கு தகுதியானவர்கள் என்று எடுத்து என்னை அங்கே உட்கார வைத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நீ ஆழமா எதை டிசைர் பண்றியோ, அந்த ஆழமான டிசைருக்கு பின்னால எவ்வளவு ஓடுகிறாயோ அந்த அளவிற்கான உழைப்பை இந்த பிரபஞ்சம் தரும் என்பதற்கு இரத்தமும் சதையுமாக நான் சாட்சியாக நிற்கிறேன். என்னாலே முடியும் என்றால் என் குழந்தையே உன்னால் ஏன் முடியாது என்று சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். மிகப்பெரிய விஷயங்களை யோசி, நினைங்கிறேன். கனவை தூக்கி அப்படி போடுங்க. ஒன்றும் இல்லை, நான் இந்த மாதிரி சொன்னேன்னா ஒரு காலேஜில் போய் நீ எதை தேடுகிறாயோ அதை உன்னை தேடுகிறேன்ட்டு அதில் ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்குறான், நிஜமாவா மேடம்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை. நிஜமாவா மேடம்? நான் எதை தேடுகிறேனோ அது என்னை. டேய், நான் சொன்னது வேறடா. டேய், வந்துரும். யானை வேணும், வந்துரும். மரணத்தை பார்த்து வந்துரும். தோல்வி வந்துரும். பாஸ் பண்ணணும், வந்துரும். மனம் அவ்வளவு உறுதியானது. சில டெக்னிக்ஸ், ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப கூர்மையா தேர்ந்தெடு, அரியர் வைக்காத, வகுப்பறைகளை பயன்படுத்து, எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ்க்கு போ, நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணு. இந்த 4 ஆண்டுகள் உன்னுடைய வாழ்க்கையை நீ இதற்கு செலவழி. 4 ஆண்டுகளுக்கு பிறகு மிக சந்தோஷமா இருப்ப. நான் சொல்ற கஷ்டப்பட்டெல்லாம் படிக்காத, இஷ்டப்பட்டு படி. கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டு படி. நான் அப்படிதான் படிக்கிறேன். ஒரு கம்பராமாயண பாட்டையோ ஒரு குறளையோ எடுத்து வாசிக்கின்ற பொழுது இஷ்டப்பட்டு படிக்கிறேன். அது என்னை பல நாடுகளுக்கு அழைத்து செல்கிறது. இதோ அடுத்த மாதம் கனடாவில் நடக்கக்கூடிய திருவள்ளுவர் மாநாட்டிற்கு போகிறேன். திருவள்ளுவரை வாசிக்கிறேன், கம்பராமாயணை வாசிக்கிறேன். இதோ அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்தில் சிட்னிக்கு போகிறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன். ஏனென்றால் நான் அதை எப்படி வாசிக்கிறேன், அது என்னை அழைத்து செல்கிறது. நீ நேசித்து பார், அது உன்னை வந்து சேரும். நான் என்ன நேசிக்கிறேனோ அதே உன்னால் நேசித்து விட முடியாது. நீ எதை நேசிக்கிறாயோ அதுவே என்னால் நேசித்து விட முடியாது. ஒரு சூட்சுமத்தை மட்டும் சொல்லித்தரேன். இந்த போனை ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்து. 20 நிமிஷத்துக்கு மேல என்டர்டெயின்மெண்ட்குள்ள போகாத. இந்த 4 இயர்ஸ் போகாத. சார் வந்து ஆமையை பத்தி ஒன்று சொன்னார். ஒரு விஷயம் குறிச்சிக்கிருச்சு என் மனசு. ஆமைக்கு ஷெல் பத்தி ஏதோ சொன்னீங்கல்ல சார் நீங்க. ஆமைக்கு ஷெல் வந்து எவ்வளவு பாதுகாப்பா இருக்குதோன்னு சொல்லி உங்க பேச்சில் நீங்க கொண்டு வந்தீங்க சார், வைஸ் பிரின்சிபல். எனக்கு ஆமை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆமை வந்து வீட்டுக்கு ஆகாதும்பாங்க. அப்படிதானே மேடம்? உங்கள் வீட்டுக்கு எப்போது வந்திருக்கா மேடம் அது? ஏன் மேடம் அதை இவ்வளோ வருஷமாக திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? அது வந்ததே கிடையாது நம்ம வீட்டுக்கெல்லாம். ஆமை பூந்த வீடும், அப்புறம் ஆமீனா பூந்த வீடும். அந்த அம்மாவை நான் தேடிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது அது அம்மாலாம் கிடையாது. நீதிமன்றத்தில்
அவங்க தான் சார், அதை நாங்கள் பேரா வச்சிருக்கோம்ல. போனா இப்போ பாருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு நல்ல புத்தியோட ஒரு விஷயத்தை இப்படி யோசி. பாம்பு இருக்குல்ல, பைபிள் எடுத்து பார்த்தா அது சாத்தான். நம்முடைய இந்து மதத்தில் அது சாமி. தான் சாத்தானா சாமியான பாம்புக்கு தெரியுமான்றது தான் ஏன் கேள்வி. அது என்ன நினச்சிட்டு இருக்குது தன்னன்னு? அப்படிதான் நான் யோசிக்கிறேன். ஆமையை பற்றி இவ்வளோ திட்டுறீங்கல்ல. மக்காவு போயிருந்தேன் நான், ஹாங்காங் போயிருந்த போது. அங்கே சின்ன சின்ன வீடுகளுக்கு வெளியில் சின்ன குட்டி குட்டியாக அந்த சிலையை வச்சுருக்காங்க, ஆமை சிலையை. வீட்டுக்கு வாவான்னு கூப்பிடுறாங்க ஆமையை. ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துடக்கூடாதுன்னு 300 வருஷமாக பழமொழி சொல்கிறீங்க. ஒரு நாட்டில் வீட்டுக்கு வாவான்னு சொல்லிட்டு அதை சிலை வச்சு கும்பிடுறாங்க. என்னடா மேட்டர்னு முதல்ல ஆமையை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு போனால், இந்த உலகத்திலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. ஃபஸ்ட்டு சூப்பர் பாயிண்டா, 600 வருஷம் வரைக்கும் வாழுமா சார்? 600. இப்போ நான் லண்டனில் பார்த்தேன், முண்டோ பெரிய ஆமை, இவ்வளோ பெருசு, அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. எவ்வளோ சார் வயசுன்னு கேட்டால் 350ன்னு சாதாரணமாக சொல்லிருச்சு அந்தம்மா. 350 years, 50 வயசுல கால் கை நடுங்கிருது இங்கே நிறைய பேருக்கு. 350 தானா ஒரு கேபேஜை சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்புறமா இன்னொரு விஷயம், தண்ணீரில் அது இருக்கின்ற பொழுது கடலாமைகள் திமிங்கலங்களை காட்டிலும், ஷார்க்குகளை காட்டிலும், இன்ன பிற ஜீவராசிகளை காட்டிலும் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்பவை. நான் என்ன சொல்றேன், அது நிறைய நாள் வாழறதுனால சொல்றீங்க இல்ல. 10 வருஷம் ஒரு ஷார்க்கை பார்த்துக்கங்க, 10 வருஷம் ஒரு திமிங்கலத்தை பார்த்துக்கங்க, 10 வருஷம் ஒரு ஆமையை பார்த்துக்கிட்டோம்னா, ஆமை தான் வேகமா பல கிலோமீட்டர் நீந்தி போகுமா. ஸ்லோ அனிமல் தானே அது. நான் எடுத்து பார்த்த என்னடா ரகசியம்னா, அது நீந்தாதான். ஃபர்ஸ்ட் இயர் சில்ட்ரன் கவனித்து கொள்ளுங்கள் என் பேச்சை. அது தானா நீந்தாதான். கடலுக்கு ஆழத்தில் ஆறுகள் வந்து கலக்கக்கூடிய இடத்தில் வேகமாக உள்நீரோட்டங்கள் இருக்கும். அந்த உள்நீரோட்டங்களில் அது தன்னை போய் ஜாயின் பண்ணிக்குமா. அது நீந்தாது, அந்த நீரோட்டங்களின் வழியாக நீந்தி செல்லும். அந்த ஃபோர்ஸ்ல அது போயிடும். உங்களுக்கான ஃபோர்ஸ் என்ன தெரியுமா? இந்த கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்க டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் விட்டுடும். உங்களை ஜாயின் பண்ணணுமே. ஆமை இன்னொரு வேலை செய்யும், திசை அறிவு. ஆறு இந்த பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு இந்த பக்கம் போகணும்னு வச்சுக்கோ, எந்த பக்கம் பிரியுதோ அங்க வெளியில வந்துடும். காத்திருக்கும், இந்த பக்கம் போகிற ஆரோட சேர்ந்துடும். இன்னொரு வேலை செய்யும், அது தான் வாழ்நாளில் 600 ஆண்டுகள் வாழ்கிறேன் என்றால் அந்த வாழ்நாட்களில் எங்கே முட்டையிடுமோ, அது சிட்னில இருக்குன்னு வச்சுக்கோ, கன்னியாகுமரியில வந்து முட்டையிடுதுன்னா சிட்னில இருந்து கன்னியாகுமரிக்கு முட்டையிடுறதுக்காகவே வரும். 45 டேஸ்க்குள்ள அதுக்கு முட்டை போட்டுருந்தோம்னா 45 டேஸ்ல அது டிராவல் பண்ணிடும். அவ்வளவு திசை அறிவும் வேக தீர்மானமும் ஆமைக்கு உண்டு. இவ்வளவு சொல்லியிருக்காங்களா யாராவது ஆமையை பத்தி? ஒன்றும் இல்லை, முந்திக்கொள், பிளான் பண்ண. நல்ல கொட்ட எழுத்துல எழுதி வச்சுக்கோ இந்த வார்த்தையை. Have a plan, have an execution plan. First have a plan and have an execution plan, and you promise yourself that definitely you will reach the goal. இப்படி விஷயங்களை நினைத்துக் கொள்வது. நான் இன்னும் ஒரு வரலாற்று செய்தியை சொல்றேன் உங்க எல்லாருக்குமே. நிலாவுல முதல் கால் வச்சது யாரு? வாய்ஸ் நீல். எப்ப தெரியும் உனக்கு? இது உனக்கு எப்ப தெரியும்? எத்தனை வயசுல இருந்து தெரியும் இந்த விஷயம்? ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தெரியுமா? உனக்கு விஷயம் தெரியுமா? நாசா போயிருந்தேன். நாசா போய் ஹூஸ்டன்ல இருக்கு, டெக்சஸ் மாகாணத்துல இருக்கு. ஹூஸ்டன்ல இருக்கு நாசா. நாசாக்கு போயிருந்த பொழுது அங்க எழுதி போட்டிருக்காங்க, அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி வச்சான்ல, அங்க என்ன நடந்ததுன்னு நீ கூகுள் பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் அந்த டீம் போகும்போது 5 பேர் டீம் போயிருக்கு. அந்த டீம் லீடர் பேர் என்ன தெரியுமா?
எட்வின் சி ஆல்ட்ரின். எட்வின் சி ஆல்ட்ரின் தான் லீடர். 13 வருஷம் ஸ்பேஸ்மேன்ஷிப்ல வித்த காட்டினவன். 3 வருஷம் அந்த குளோப்ல வந்து ஆர்டிபிஷியல் அந்த கிராவிட்டி இல்லாம இருந்தவன். அவனுக்கு வாய்ப்பு வருது, கதவு திறந்துருச்சு, நிலம் சன் இறங்கணும். நாசால இருந்து வந்துருச்சு ஆர்டர், now you shall pass. ஒரு வினாடி யோசிச்சான், அது ஆர்டிபிஷியல், இதுல என்ன கேஸ் இருக்குன்னு தெரியாது, இது ஒரிஜினல். அவ்வளவுதான், 3 seconds. 4th second ஆர்டர் வந்துருச்சு, now the another person shall pass. பக்கத்துல நின்றுட்டு இருந்தான் நீல் ஆம்ஸ்ட்ராங், தப்புன்னு கால் வச்சுட்டான். ஏன் அவன் கால் வச்சான், ஏன் இவன் கால் வைக்கலனா, இவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவன் யார் தெரியுமா? அவன் சீமேன். 12 வருஷம் ஆழ்கடல்ல டைவ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணவன் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாது. 2 ஆண்டுகளாகத்தான் ஸ்பேஸ்மேன்ஷிப்ல இருந்தவன். ஆழ்கடலில் என்ன இருக்கும் தெரியாது, குதித்து குதித்து பழக்கப்பட்டவன். அங்க பார்த்தவுடன் டக்குன்னு குதிச்சிட்டான். வரலாற்றில் சாகும் வரை, இந்த உலகம் அழியும் வரை நிலாவிலே முதலில் கால் வைத்தவன் என்கின்ற பெயரை ஆம்ஸ்ட்ராங் தட்டி கொண்டு சென்றான். நாம் முந்திக் கொள்ள வேண்டும் குழந்தைகளை. நான் இதை பலமுறை சொல்லியிருக்கேன். போன் கண்டுபிடிச்சார்ல கிரஹம் பெல், அவர் பேர் நானே சொல்லிட்டேனா, கிரஹம் பெல். கிரஹம் பெல் கிட்ட கேட்கிறாங்க, ஜெர்மன், நீங்க இதை சப்மிட் பண்ணலனா யாரும் சப்மிட் பண்ணி இருந்திருக்க முடியாதுல்ல, யூ ஆர் த மாஸ்டர். கிரஹம் பெல் சொன்னாரு, இல்ல நான் இதை பேட்டன்ஷிப்க்கு சப்மிட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருந்தேனா 7 நாட்களில் ஜெர்மனியிலிருந்து இன்னொருவன் அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். முந்திக் கொள்கின்றவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள்.